எல்லா மனுஷங்களுக்கு உள்ளேயும் இந்த வெஞ்சன்ஸ் ரிவெஞ்ச் இது எல்லாமே இருக்கும். யாராவது உங்களை ஏமாத்திருப்பாங்க, இல்ல கடுப்பேத்திருப்பாங்க, வெறுப்பேத்திருப்பாங்க. அவங்களுக்கு திரும்ப ஏதாவது பண்ணணும்னு உங்களுக்கு தோணும். பட் உங்களால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அம்பி சொல்ற மாதிரி அடுத்தவங்களை பனிஷ் பண்ற உரிமை கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தான் இருக்கு. அதுக்குதான் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்லாம் இருக்கு. ஆனா ஒரு நைட்டுக்கு மட்டும் நீங்க யாரை வேணா என்ன வேணா பண்ணிக்கலாம்னு கவர்மெண்டே சொன்னா எப்படி இருக்கும்? அதை பத்தி தான் இந்த வீடியோவை பார்க்க போறோம். 2013ல The Purge அப்படிங்கிற ஒரு படம் வந்தது. அந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னா, ஒரே ஒரு நாள் நைட் மட்டும் கிரைம்ஸ் எல்லாமே லீகல். அதாவது நீங்க என்னெல்லாம் பண்ணா உங்களுக்கு போலீஸ் பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே நீங்க அன்னைக்கு ஒரு நாள் நைட் மட்டும் பண்ணிக்கலாம். கொலை கூட பண்ணலாம். நீங்க யாரை வேணாலும், எத்தனை பேர் வேணாலும், எப்படி வேணாலும் கொல்லலாம். ஆனா போலீஸ் உங்களை எதுவும் பண்ண முடியாது. வருஷம் ஒரே ஒரு நாள் நைட் இந்த மாதிரி ஃப்ரீயா விட்டா மனுஷங்களுக்குள்ள இருக்கிற வெஞ்சன்ஸ் எல்லாம் குறைஞ்சு 2022ல யுனைடெட் ஸ்டேட்ஸே கிரைம் ஃப்ரீயா ஆயிடும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாப்புலேஷன் குறையறதுனால அன்எம்ப்ளாய்மெண்ட் பர்சன்டேஜும் குறையறதா சொல்றாங்க அந்த படத்துல. என்னடா இது கொஞ்சம் மோசமான லாவா இருந்தாலும் இந்த கான்செப்ட் நல்லா இருக்கு. இந்த மாதிரி ரியல் லைஃப்ல நடந்துருக்கான்னு பார்க்கும்போது தான் இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயம் கிடைச்சது. 2014ல பிரேசில் போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் சேலரி ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. ஒரு கிளாஸ்ல டீச்சரே இல்லைன்னா பசங்க சும்மா இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தையும் சண்டை போட்டு மண்டே வச்சுட்டு போய் பிரின்சிபல் ரூம்ல நிற்பாங்க. அதே மாதிரி தான் பிரேசில்ல போலீஸே அவங்களோட டியூட்டியை செய்யாம ஸ்ட்ரைக்ல இருக்கிறது பப்ளிக்கு தெரிய வந்ததும் இதான் டைம்னு ஒவ்வொரு கிரைமா பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. கடைங்களுக்குலாம் போய் திருடுறது, ரேப் பண்றது, ரோட்ல இருக்கிற கார்லாம் அடிச்சு உடைக்கிறது, அவங்களுக்கு பிடிக்காதவங்களை அடிச்சு கொள்றது என்னென்னவோ பண்ணிருக்காங்க. இந்த கேங்ஸ்டர்ஸ்குள்ள, மாஃபியா கேங்குள்ளலாம் நிறைய பகை இருக்கும். ஒரு கேங்குக்கு இன்னொரு கேங் எதிரியா இருக்கும். சோ இவங்கலாம் தப்பு பண்ண ஆரம்பிச்சு போக போக சும்மா இருக்கிற பப்ளிக்லாம் தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் ஸ்ட்ரைக் ஆரம்பிச்ச ஒரு வாரத்திலேயே விக்டோரியால மட்டும் 52 மர்டர்ஸும் 1000க்கும் மேல ரேப்ஸும் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ரோட்ல கண்ணில் படுறவங்களெல்லாம் அடிச்சு காசு கொடுக்கறதுக்குன்னு ஒரு கேங்கே சுத்தி நடந்திருக்கு. Meu Deus do céu, olha isso. Ai, Jesus. இவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்கு நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியே வராம 2-3 வாரத்துக்கு வெளியே வர கன் ஷாட் சவுண்டையும் மனுஷன் கத்துற சவுண்டையும் கேட்டே உட்காந்து இருக்காங்க. வெளியே எட்டி பார்த்தா ரோட்ல எரிஞ்சிட்டு இருக்கிற கார்ஸும் கன்னோட ஓடிட்டு இருக்கிற மனுஷங்களும் கீழே காட்டுற டெட் பாடிஸும் தான் தெரிஞ்சிருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கூட்டம் அதிகமாகிறதுனாலே அங்கேயும் யாராவது வந்து அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்றதுனால கொஞ்ச நாள்லயே ஹாஸ்பிட்டல்ஸ், கிளினிக்ஸ், மெடிக்கல் ஷாப்ஸ் எல்லாம் மூடிட்டாங்க. அதுக்கப்புறமும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க ஸ்ட்ரைக் நிறுத்தாதனால பிரசிலியன் ஆர்மி களத்துல இறங்கிருக்கு. The violence began after state police went on strike. 1200 சோல்ஜர்ஸ்க்கும் மேல விக்டோரியால இருக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரீட்ஸையும் காட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் அப்பவும் கிரைம் ரேட் குறையல அப்படின்றதுனால ஒரு வழியா கவர்மெண்ட் போலீஸோட சாலரி 60% வரைக்கும் ஏத்துறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. February 4 ஆரம்பிச்ச ஸ்ட்ரைக் ஒரு வழியா February 25 முடிஞ்சிருக்கு. போலீஸ் அவங்க டியூட்டிக்கு வந்துட்டாங்க. கிரைம் ரேட் குறைஞ்சிச்சு. போலீஸ் எவ்வளவு முக்கியம் இல்ல, கொஞ்ச நாள் போலீஸ் இல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு யோசிக்கும் போது ஹாங்காங்ல போலீஸ் இருக்கும் போதே போலீஸோட சப்போர்ட்டோடவே இதுக்கு சிமிலரா 2019 ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஹாங்காங் கவர்மெண்ட் ஆன்டி எக்ஸ்ட்ரடிஷன் பில் அப்படின்னு ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா தப்பிச்சு போன கிரிமினல்ஸ்க்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. திடீர்னு ஜூலை 21 நைட் ஒரு 10 மணிக்கு 100 பேருக்கு மேல ஒயிட் ட்ரெஸ் போட்டு கையில இரும்பு ராடோட ரோட்ல போறவங்க எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு சைடுல அந்த ஏரியால இருக்கிற ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அதே மாதிரி ஒரு 100 பேர் ஒயிட் ட்ரெஸ்ஸோட போயிட்டு அங்க இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாம் பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்காங்க. பத்துல இருந்து 10:30க்குள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு 1000 கால்ஸ் மேல போயிருக்கு. பட் அப்பயும் போலீஸ் லேட்டா தான் வந்திருக்கு. போலீஸ் வரும்போது ரோட்லயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ அடி வாங்கி கீழே விழுந்து கிடக்கிற பப்ளிக் மட்டும் தான் இருந்திருக்காங்க. அட்டாக் பண்ணவங்க ஒருத்தர் கூட காணும். போலீஸ் நான் வந்து போனதுக்கு அப்புறமா மிட் நைட்ல அதே மாதிரி ஒயிட் ட்ரெஸ் போட்டு திரும்ப வந்து பப்ளிக் அட்டாக் பண்ணிருக்காங்க.
மறுபடியும் பயத்துல பப்ளிக்லாம் போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க. பட் யாருமே வரல. அதுக்கப்புறம் பிரஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு போலீஸ் கமாண்டரை இன்டர்வியூ பண்ணும்போது ஏன் லேட்டா வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் நக்கலா சாரிங்க வாட்ச் பார்க்கலன்னு பதில் சொல்லிருக்காரு. இன்னும் சில பப்ளிக் இந்த அட்டாக் நடக்கும் போது 2 போலீஸ் மட்டும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு தான் போலீஸோட சப்போர்ட்டோட எல்லாமே நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அட்டாக் பண்ண ஒருத்தரை கூட போலீஸ் அரெஸ்ட் பண்ணல. அந்த அட்டாக் அன்னைக்கு நைட்டோட முடிஞ்சிருந்தாலும் அந்த சட்டத்துக்கு எதிரான ப்ரொடெஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டே தான் இருக்கு. சோ இது ரெண்டும் தான் இந்த பர்ச் படத்துக்கு சிமிலரா ரியல் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.